ஒரு காட்டுல ஒரு பெரிய மரத்துல புறாக்கள் கூட்டமா வாழ்ந்து வந்துச்சு. அதே மரத்துக்கு கீழே ஒரு எலியும் வாழ்ந்து வந்துச்சு. புறா கூட்டத்து தலைவனும் நம்மளுடைய எலியும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அருமை நண்பா, நான் இப்போ பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போயிட்டு வரணும். நீயும் கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட இடத்துக்கு வரணும், சரியா? இதை சொல்லி முடிச்சதும் எலி வேகமா புறப்பட்டுச்சு. ஒரு நாள் புறாக்கள் எல்லாமே வானத்துல வேகமா பறந்துகிட்டு இருந்தது, தங்களுடைய உணவை தேடி. அதுல இருந்து ஒரு புறா சத்தம் போட்டுச்சு. ஏய், அங்க கொஞ்சம் பாருங்க, நமக்கான உணவு அங்க இருக்கு பாருங்க, நம்ம இப்பவே போய் சாப்பிடணும். இங்க பாருங்க, அங்க எந்த மரமும் இல்ல. மரம் இல்லாம அங்க எப்படி தானியங்கள் சிந்தி கிடக்கும்? எனக்கு என்னமோ தப்பா படுது. அதனால நாம யாரும் அங்க போக வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க, போக வேண்டாம். அடப்போப்பா, இவர் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே தான் இருப்பாரு. நான் போய் சாப்பிட போறேன், நீங்க வரதா இருந்தா வாங்க. அந்த புறாவை தவிர மத்த எல்லாருமே அந்த தானியங்களை சாப்பிட போனாங்க. என்ன பண்றது, எல்லாரும் என்னை விட்டுட்டு தனியா போறாங்க. சரி, வேற வழி இல்ல, நானும் போறேன். ஓ, என்னாச்சு? எனக்கு என் கால் எதுலயே மாட்டிக்கிச்சு. நான் வசமா சிக்கிட்டேன். நம்ம வலையில மாட்டிக்கிட்டோம். என் பேச்சை நீங்க கேட்டா இப்படி நடந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. நீ சொன்னதை கேட்காதது பெரிய தப்பு தான். சரி, நான் சொல்றதை கேளுங்க. நாம இங்க இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பறந்தோம்னா இந்த வலையும் நம்ம கூட சேர்ந்து பறந்து வந்துரும். நம்ம பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போகலாம். அங்க என் நண்பன் எலி இருக்கான், அவன் உதவி செய்வான். அவன் இந்த ஆபத்துல இருந்து நம்ம எல்லாரையும் கண்டிப்பா காப்பாத்துவான். இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு யோசனை சொல்லுவேன். 1 2 3ன்னு சொல்லுவேன். நீங்க உடனே பறக்க ஆரம்பிச்சிடணும், சரியா? 1 2 3 பறங்க. எல்லா புறாக்களும் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போனாங்க. அந்த வலையோட சேர்ந்து பறந்து போனாங்க. பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நண்பா, இங்க தானே இருக்க, கொஞ்சம் வெளியே வா நண்பா. யார் அது? ஓ, நீங்களா? வாங்க வாங்க. என்னாச்சு? நீங்கெல்லாம் எப்படி இந்த வலையில மாட்டிக்கிட்டீங்க? சரி, இருங்க, நான் உங்களுக்கு உதவுறேன். அங்க இருந்த ஒட்டுமொத்த எலிகளும் ஒன்னா சேர்ந்து அந்த வலைய கடிச்சிச்சுங்க. அந்த எலிகள் எல்லாரும் வலைய கடிக்க ஆரம்பிச்சு புறாக்களை காப்பாத்திருச்சு.